ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி சட்டம் என்னென்ன அப்படின்ட்டு சுருக்கமாக பார்த்துடலாங்க. புதிய வருமான வரி சட்டம் வரும் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. வரி விகிதங்களில் மாற்றம் எதுவும் இல்லை, ஆனால் விதிகள் எளிமையாக்கப்பட்டிருக்கு. இதற்கான விதிகளை மத்திய நேரடி வரிகள் வாரியம் தற்போது வெளியிட்டிருக்காங்க. முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்துடலாம். சட்டத்தின் பிரிவுகள் 819 536 குறைக்கப்பட்டிருக்கு. கடினமான வார்த்தைகளுக்கு பதிலாக 39 புதிய அட்டவணைகள் மாற்றம், 40 சூத்திரங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. HRA சலுகை கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் 50% விலக்கு பெறும் நகரங்கள் 4லிருந்து 8ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. வீட்டு உரிமையாளர் வாடகைதாரர் குறித்த தகவல் இனி கட்டாயம் கொடுக்கணுங்க. பேன் கார்டு கட்டாயமாக்கியிருக்காங்க. எந்தெந்த இதுக்கு பேன் கார்டு கட்டாயம்னு பார்க்கலாம். ஆண்டுக்கு 10 லட்சத்துக்கு மேல் வங்கியில் டெபாசிட் செய்கிறதுக்கு இல்லைனா எடுக்கிறதுக்கு, 5 லட்சத்துக்கு மேல் வாகனம் வாங்குறது, 1 லட்சத்துக்கு மேல் ஹோட்டல் இல்லைனா ஈவெண்ட் செலவுக்கு நம்ம செலவு செஞ்சால் கண்டிப்பாக பேன் கார்டு நம்ம கொடுக்கணுங்க. 20 லட்சத்துக்கு மேலே சொத்து பரிவர்த்தனை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பேன் கார்டு கொடுத்துடணும். அதாவது FD 10 லட்சத்துக்கு, 5 லட்சத்துக்கு மேலே வாகனம் எதாவது வாங்கினா, 1 லட்சத்துக்கு மேலே ஹோட்டல் இல்லைனா ஈவெண்ட் செலவுகளுக்கு, 20 லட்சத்துக்கு மேலே சொத்து பரிவர்த்தனை ஏதாவது செஞ்சால் பேன் கார்டு கண்டிப்பாக கொடுத்துடணும். டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ பரிவர்த்தனை விவரங்கள் வரித்துறைக்கு வழங்குதல் கட்டாயமாக இருக்கணும். ரிசர்வ் வங்கியின் டிஜிட்டல் கரன்சியான CPTC அங்கீகரிக்கப்பட்ட பண பரிமாற்ற முறையை சேர்ப்பது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேன் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. சம்மரியாக தான் இந்த ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் வருமான வரி சட்டத்தை நம்ம பார்த்தோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.